அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 85ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று வாசிக்கிறோம். இது ஒரு அருமையான ஜெபம். இந்த ஜெபத்தை இந்த நாட்களிலே விசுவாசிகளாக நாம் ஒவ்வொருவரும் சபை சபையாய், குடும்பம் குடும்பமாய் தேவ பிள்ளைகள் ஏறெடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த காலத்தை நாம் யோசிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய சோர்வு உண்டாயிருக்கிறதை எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். சில காலங்களுக்கு முன்பு இரவு ஜெபங்கள் எல்லா பக்கங்களிலும் நடக்கும். உபவாச கூட்டங்கள் நிறைய இடங்கள்ல நடக்கும். கூடி கூடி ஜெபிப்பார்கள். சபைகளிலே ஜனங்கள் நிரம்பி வழிந்தார்கள். ஆனால் இந்த காலத்திலே சபைகள் ஆராதனைகளிலே, உபவாச கூட்டங்களிலே, இரவு ஜெபங்களிலே சொற்ப ஜனங்கள் தான் கலந்து கொள்கிறார்கள். ரொம்ப பேர் கலந்து கொள்வதில்லை. ஏனென்றால் நிறைய வேலை இருக்கு பிரதர், பொருளாதார சூழ்நிலை, அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்கள் அமைதியாகி விடுகிறார்கள். ஆவிக்குரிய ஒரு சோர்வு உண்டாயிருக்கிறது. சில குடும்பங்களை கேட்டால், நீங்க குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? இல்ல பிரதர், அவரு வேற நேரம் வராரு, டைமிங்ல வராரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, பிள்ளைங்களுக்கு படிப்பு இருக்கு, அதனால நாங்க இப்ப முதல்ல எல்லாம் ஜெபம் பண்ணோம், இப்ப எங்களால ஜெபிக்க முடியல. உங்க குடும்பத்துல இப்ப எப்படி இருக்கீங்க? நிறைய போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, நிறைய தோல்வி இருக்கு, வியாதி இருக்கு. பாருங்கள், ஒரு ஆவிக்குரிய சோர்வு நம்மை நிரப்பும் போது நிறைய போராட்டம், பிரச்சனை எல்லா பக்கமும், அது வீடா இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், வந்து சேருது. இந்த ஜெபம் இன்னைக்கு நாம ஏறெடுக்கணும். ஆண்டவரே, உமது ஜனங்களாகிய விசுவாசிகளாகிய எங்களை திரும்ப நீங்க உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே. திரும்ப எங்க ஜெப வாழ்க்கை எழும்பணும். திரும்ப நாங்க கூடி கூடி ஜெபிக்கணும். திரும்ப நாங்க உபவாசித்து ஜெபிக்கணும். திரும்ப நாங்க இரவு ஜெபத்துல இரவு முழுவதும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும் ஆண்டவரே. திரும்ப எங்களை உயிர்ப்பீங்க. எங்கள் சபைகளை உயிர்ப்பீங்க. எங்க ஊழியர்களை உயிர்ப்பீங்க. நீங்க ஜெபிப்பீங்களா? நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும். நீங்க ஜெபிக்கும் போது நம்முடைய தேசத்தின் சபைகள்ல ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கொடுப்பார். கூட்டங்களிலே ஒரு எழுப்புதலை கொடுப்பார். திரள் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறேன். இரவு முழுவதும் ஜெபித்த நாட்கள் உண்டு. அநேக கூட்டங்களிலே நானும் கலந்து கொண்டு பேசியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அந்த இரவு ஜெபம் என்றாலே கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க. எவ்வளவு பேர்கிட்ட சொன்னாலும் கொஞ்சம் பேர் தான் கலந்து கொள்கிறார்கள். இப்படி நிறைய இடங்கள்ல நாம பார்க்கிறோம். அருமையான சகோதரா, சகோதரி, இன்னைக்கு நீங்க ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, எங்கள் விசுவாசிகளை, எங்கள் தேசத்தை திரும்ப உயிர்ப்பீங்க. எங்களையே திரும்ப உயிர்ப்பீங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. நாங்க உங்களை தேடணும், உங்களை ஆராதிக்கணும், உம்முடைய வசனத்தை வாசிக்கணும், உம்மோடு கூட நெருங்கணும். ஜெபிப்பீங்களா? நிச்சயம் நம்மளை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். நம்முடைய தேசத்திலே தேவநாமம் மகிமைப்படும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, இந்த நம்முடைய தாசனாகிய ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னபடியாய் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று அங்கலாய்ப்போடு ஜெபித்தது போல நாங்கள் இப்பொழுது கேட்கிறோம். எங்கள் ஜனங்களாகிய விசுவாசிகள் திரும்பவுமாய் அவர்கள் மகிழ்ந்திருக்கும்படி, உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி, அவர்களை உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சோர்ந்து போயிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் திரும்ப கட்டி எழுப்பப்படட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. ஆமென்.